ஆமாங்க, நான் தம்ப்நெயில்ல டைட்டில்ல போட்டது எல்லாமே உண்மை. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல எவ்வளவோ கதைகள் போட்டிருப்போம். ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நடந்த அமானுஷ்யம், லாரி டிரைவருக்கு நடந்த அமானுஷ்யம், அப்படி எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே போட்டிடாத, யாராலையும் நம்பவே முடியாத ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஜெயிலில் நடந்த ஒரு உண்மை திகில் சம்பவம். என்னடா ஜெயிலெல்லாம் திகில் சம்பவம் நடக்குதாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தை கிளப்பும். ஆமாங்க, இது பயங்கரமான ஒரு உண்மை சம்பவம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கதையை நம்மள்கிட்ட யார் சொன்னால், இந்த கதை மூலியமாக எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் கிளம்பும் அப்படிங்கிறது என்னாலே சொல்ல முடியாது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராத வகையில் தான் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லவே போகிறேங்க. ஆனால் உண்மையை தெரிஞ்சிச்சுன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸே கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த லெவலுக்கு ஒரு உண்மை சம்பவம் தான் இது. என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லைனில் சொல்லிடுவாங்க. ஒரு போலீஸ்காரருக்கு அமானுஷ்யம் பாதிச்சு, அதுவும் எங்க சிறைச்சாலையில வச்சு அமானுஷ்யம் பாதிச்சு, அவர் வாழ்க்கையே எப்படி மாறி, அவருடைய கரியரை எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தாங்க இந்த கதையில நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போதான் என்னுடைய ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க். நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த டைம்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இன்னைக்கான ஷவுட் அவுட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் தாங்க. ரொம்ப ரொம்ப ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வரீங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இன்னும் மென்மேலும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வரணுங்கிறத நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. வாங்க, என்ன நடந்துச்சு, இந்த கதை யார் சொன்னாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம கிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள் தாங்க சொன்னாங்க. அந்த கான்ஸ்டபிள் வந்து இப்போ ரிட்டையர்டே ஆயிட்டாரு. எனக்கு எப்படிடா அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை பார்த்து நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து கதையை சொல்லும் போதே நான் உடனே என்னுடைய பர்சனல் நம்பரே அவர்கிட்ட கொடுத்து நானும் அவர் ஒரு 1 hour கிட்ட கால் பேசணுங்க. முடிஞ்சால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் இதில் போட ட்ரை பண்ணுறேன். அது எடிட்டர் போட்டுருவாரு நம்புவோம். ஸோ இப்போ அவர்கிட்ட பேசும்போது தாங்க அந்த லெவலுக்குலாம் பயங்கரமான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சானே எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவருக்கு நடக்கலைங்க, ஒரு எஸ்ஐக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். இந்த வீடியோவில் என்ன எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும். என்னன்னா, அவங்களுடைய பேரை வந்து என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஸோ நம்மளே ஒரு கற்பனை பேரை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து அவங்க சொல்லிட்டாங்க, தம்பி எக்காரணத்தை கொண்டு எந்த பேரையுமே யூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கற்பனை பேரை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரே ஒரு கேரக்டரை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். அதனால அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சுருவோம், ஓகேவா? ஸோ அந்த குமாருங்கிற எஸ்ஐக்கு நடந்த உண்மை சம்பவத்தை தான் அந்த கான்ஸ்டபிள் வந்து நம்ம கிட்ட சொன்னாருங்க. இந்த சம்பவமானது 2012 நடந்த சம்பவமாங்க. இந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி, திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் நடந்துருச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள். அதையும் நம்ம வீடியோவில் போடலாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐ குமார் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாகணுங்க. இந்த எஸ்ஐ குமார் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எஸ்ஐயை வேலை பார்க்காரு. இவருடைய மெயின் டியூட்டியே எங்கே தெரியுமா? ஜெயிலில் தாங்க இவருடைய மெயின் டியூட்டியை. ஜெயிலில் கைதிகளை பார்க்குறது, வைக்கிறது, இதுதான் இவருடைய மெயின் டியூட்டியே. இவருடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான போலீஸ் தாங்க இவர். அதாவது எந்த மாதிரி பண்ணுவாருன்னா, இவர் வேலை செய்கிற ஜெயிலில் உள்ள கைதிகள் எல்லாரையும் கண்ட மணிக்கு போட்டு கொடூரமாக அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாரையும் துன்புறுத்துறதா இருக்கட்டும். அது போக அவங்க வீட்டில் இருந்து வருவாங்க தெரியுமா, அப்போது அவங்கக்கிட்ட காசு கொண்டு வர சொல்லு, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுக்கணும் ஜெயிலில், அப்போ தான் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது மூலியமாக காசு சம்பாதிக்கிறதா இருக்கட்டும். அதுபோக இந்த சிகரெட்டு பீடி எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ளே ஓட விடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாருங்க. இது எப்போன்னா முன்னாடி நடந்துச்சு. அதாவது 2012 வந்து நடந்த சம்பவம் சொன்னது. 2012 வந்து அவர் ரிட்டையர்டே ஆயிட்டாரு.
யார் அந்த கான்ஸ்டபிள் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் இந்த சம்பவம் வந்து ரொம்ப முன்னாடி நடந்த சம்பவங்க, அதாவது 2000 காலகட்டத்தில் நடந்த சம்பவம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலில் தாங்க கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். நம்மக்கிட்ட சொன்னார் தெரியுமா, அவங்க வந்து இந்த ஜெயிலில் தான் வந்து கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய சேட்டையானது நாளுக்கு நாள் அதிகமாகுது. யாரோட? குமார் எஸ்ஐயோட சேட்டையானது நாளுக்கு நாள் அதிகமாகுது. கைதிகளை போட்டு ரொம்ப கொடூரமாக அடிக்கிறதா இருக்கட்டும், இதுக்கும் மேலே ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜெயில் கைதிகளை பார்க்க வரக்கூடிய பெண்களை வந்து தவறாக பேசுகிறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தை போட்டு தவறாக அங்கே இங்கேயும் தொடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கீழ்த்தனமான வேலைகள்லாம் பண்ணாராங்க. ஸோ இதனாலேயே அந்த ஜெயிலில் உள்ள கைதிகள் எல்லாத்துக்குமே இவர் மேலே ரொம்பவுமே கோபமாக இருக்குமாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இவங்க இருக்கனால இவர் என்ன சொன்னாலும் பண்ணி தான் ஆகணுமா. இவருக்கு தோணும் போதெல்லாம் யாரையாவது கூட்டு போய் அடி நொறுக்கு வராங்க, அடித்து அனுப்பி விட்டுருவாராங்க. அதே மாதிரி இவர்கிட்ட நல்ல காசு கொடுத்து பணக்காரனாக இருக்கிற கைதிகள்லாம் நல்லா காசு கொடுத்து இருந்தால் அவங்க நல்ல சொகுசாக இருக்கலாமா. கொஞ்சம் ஏழையாக இந்த பெட்டி கேஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கைதிகள் எல்லாரையுமே இவர் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாராம். அது போக அவங்களுடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பாக பேசுறது, அவங்களுடைய சொந்தக்காரங்க இந்த மனைவி மாதிரிலாம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணுறது, அதாவது அங்கே இங்கே தொடுறது, ஒரு மாதிரி கூப்பிடுறது, அவங்கள கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, இந்த மாதிரி ரொம்பவுமே கேவலமான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டுருந்தாங்களாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இவர் மேலே ஜெயிலில் எல்லாத்துக்குமே ஒரு காண்டானது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் என்னென்னா, நம்மளுடைய கான்ஸ்டபிள் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளாங்க. அவர் வந்து என்னென்னா, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாராம். அவருக்கான வேலை என்னென்னா, இந்த கைதிகளை பார்க்குறது, கணக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை தாங்க. ஸோ எல்லா பக்கமும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கைதிகள்லாம் இவர்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவாங்களாம், சார் என்ன சார் நீங்களாவது மேலதிகாரி, உங்களுக்கு மேலதிகாரி தானே அவர், நீங்கள் சொல்ல வேண்டியதானே சார், இப்படி பண்ணுறாரு சார், வீட்டில் உள்ளவங்கலாம் வர முடிய மாட்டேங்கி, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு, இத்தனை ரூபா கொடுங்க அத்தனை ரூபா கொடுங்காரு சார், என்ன சார் ஜெயிலே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க வச்சுட்ருக்கீங்கன்னு ஒட்டி நம்ம கான்ஸ்டபிள் இருந்துட்டு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, அவர் வந்து கேரக்டரே அப்படி தான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, கைதிகள் எல்லாரும் இப்போ தான் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. என்னென்னா, ஏதாவது நம்ம லெட்ரு மாதிரி எழுதி பக்காவாக பிளான் பண்ணி இவரை வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட வந்துட்டு, அண்ணே இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் பேனை ரெடி பண்ணி தாங்க, ஒரு லெட்ரு மாதிரி எழுதி நம்ம இவரை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 10-20 கைதிகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லெட்ரு மாதிரி எழுதி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் யாருன்னு சொல்லி எல்லாருடைய சைன் போட்டு கை நாட்டுலாம் உள்ளவங்கலாம் கை நாட்டு, அதாவது ஒரு லெட்ரு மாதிரி இந்த மாதிரி இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்படிக்குன்னு போட்டு எல்லாரோட கையெழுத்து கை நாட்டு எல்லாமே போட்டாங்க. இந்த லெட்ரு யாருக்கு, நம்ம குமார் எஸ்ஐக்கே போயிட்டு அவர்கிட்ட போனாட்டி அவர் சும்மா விடுவாரா, அந்த கை நாட்டு கையெழுத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் போட்டு பயங்கரமாக அட்டி போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாராங்க. ஏன்டா என் மேலேயே நீங்கள் கேஸை கொடுப்பீங்களா, அவ்வளோ பேர் என்னை தாண்டி தான் போகணும், நீங்கள் கொடுக்குற பணமெல்லாம் மேலதிகாரி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும், நீ என்னையெல்லாம் எவனும் ஒன்றுமே பண்ண முடியாது, யார் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தது அப்படி இப்படின்னு ஒட்டி நல்ல வேலைக்கு யாருமே நம்ம கான்ஸ்டபிளை மாட்டி விடலாங்க. மாட்டி விட்டுருந்தாருன்னா அன்னைக்கே இவர் ஏதாவது பண்ணியிருப்பாரு அந்த எஸ்ஐ. ஸோ நல்ல வேலைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரான அந்த கான்ஸ்டபிள் வந்து தப்பிச்சிட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைக்கு ஒரு புதிய ஒரு ஆள் வந்து வாராருங்க. அந்த ஆள் பார்க்க எப்படி இருக்காருன்னா, ஒரு மாதிரி சாமியார் மாதிரி, இந்த அகோரி மாதிரி இருக்காருங்க. அவர் வந்து புதுசாக சிறைக்கு வாராரு. அவர் வந்துட்டு அங்கே உள்ள சிறைச்சாலைகள் யாருக்கிட்டையுமே அவர் பேசாமே இருக்காருங்க. ஸோ அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காருங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, எஸ்ஐ வந்து இந்த புதிய சிறைக்கு வந்த ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாராங்க. என்ன மீட்டிங்னா, இவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சிறையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாராங்க. ஏன்னா எல்லாரையும் கும்பலாக நிற்க வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளேருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க வரணுன்னா வெளியே இத்தனை ரூபா கொடுத்தா தான் உள்ளே அனுப்புவோம், அது போக உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுக்கணுன்னா இத்தனை ரூபா நீங்கள் கொடுக்கணும், அது போக சிறையில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், உங்களால் எதுவுமே ரொம்ப டார்ச்சர் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு உங்கள் ஃபேமிலி மூலியமாக இத்தனை ஆயிரக்கணக்காக, அதாவது 10,000 20,000 30,000 அந்த மாதிரி ரேட்டு போட்டு பேசுவாராங்க. இது போக மெயினாக என்னென்னா, இது எல்லாம் நீங்கள் ரூபா கொடுக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா சிறைச்சாலை உங்கள் வீடு மாதிரி நீங்கள் சூப்பராக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
சிறைச்சாலையவே இவர் வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காருங்க. ஏன்னா இது வந்து அந்த காலகட்டத்தில் 2000 காலகட்டத்தினால ரொம்பவுமே அப்போம்லாம் அந்த சிசிடிவி கேமரா அதெல்லாம் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ அதனால அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன் கொஞ்சம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புது கைதியில் உள்ளவர் தான் அந்த புதுசாக நான் சொன்ன ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறார். இந்த கான்ஸ்டபிள் போயிட்டு டெய்லியுமே வந்து யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி நோட் பண்ணுவார்ல, அப்போ வந்து இவர் நோட் பண்ணும்போது கூட போயிட்டு பேச ட்ரை பண்ணியிருக்காராங்க. என்னையா என்ன கேஸில் வந்த என்னையாது அப்படின்னு போய் பேசுவாராம். இவர் வந்து பதிலே பேச மாட்டாராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, எஸ்ஐ வந்து அந்த புது கைதிகள் கிட்டெல்லாம் வந்து யார் யார் இவருக்கு செட் ஆகுறாங்களோ அவரெல்லாம் வச்சுக்கிட்டு அமௌண்ட்டெல்லாம் வந்து தேத்த ஆரம்பிக்கிறாருங்க. அது போக என்னென்னா, இந்த பீடி சிகரெட்டு கஞ்சா இதெல்லாம் ஜெயிலுக்குள்ளே வரணும்னா அதுக்கு தனி காசு கொடுக்கணும். அப்படி நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் வந்து கஞ்சாலாம் சப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ரூல்ஸ் போடுறாருங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கதையில் வந்து அமானுஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. என்னடா ஹரிஷ் இவ்வளோ நேரம் வளவள கொலவலன்னு பேசணுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எதுக்காக நான் இவ்வளோத்தையும் சொன்னோம்னா, அப்போ தான் இந்த மனுஷன், அதாவது இந்த எஸ்ஐ குமாருங்கிறவரோட கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவர் அந்த அமானுஷத்தினால பாதிக்கப்பட்டது கரெக்டாக தப்பா, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியுங்க. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். தாமதத்துக்கு மன்னிக்கணும். இப்போ நான் அந்த அமானுஷத்துக்குள்ளே வரேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசாக வந்த கைதி, அந்த சாமியார் மாதிரி இருந்தார் தெரியுமா, அந்த கைதியை வந்து நம்ம எஸ்ஐ வந்து போய் பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு உன் சைடில் இருந்து உன்னை யாருமே பார்க்கவும் வர மாட்டேங்காங்க, எதுவும் பண்ண மாட்டேங்காங்க. நீ யார் ஃபஸ்ட்டு என்ன கேஸில் உள்ளே வந்த, நீ உன் சைடில் இருந்து ஆளை வர சொல்லு, உன் சைடில் இருந்து தான் இன்னும் ₹1 வரமாட்டேங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேங்க, எல்லாமே உன்னை பற்றி சொல்கிறாங்க, ஏதோ ஞானி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு விட்டு இவர் பேசாமல் அப்படியே கண்டுக்காமல் போகிறாருங்க. கண்டுக்காமல் போனட்டு இந்த எஸ்ஐ குமாருக்கு வந்து அசிங்கமாக போச்சு. சுற்றி உள்ள எல்லா கைதிகளும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால எல்லாரும் முன்னாடியும் போட்டு சர மாதிரி அடிக்காருங்க. அவருக்கு ஓரளவு கொஞ்சம் வயசானவராங்க. அந்த டயத்துலேயே அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்குமாங்க. அவரை போட்டு கண்ட மணிக்கு எல்லாரும் முன்னாடியும் போட்டு அடிக்காராங்க. அடிச்சு அடியில் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி, அவர் பேண்ட்டு, அவர் போட்டிருக்க அந்த பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சி ஜட்டியோட வச்சு அடின்னு எல்லாரும் முன்னாடி அடிக்காராங்க. வயசான ஆளுன்னு சொல்லி நம்ம கான்ஸ்டபிள் போயிட்டு, ஐயா அவர் எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் கேட்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடிச்சு நொறுக்குனதில் அவர் உடம்பெல்லாம் ரத்தமாகி அதுக்கப்புறம் நேராக தூக்கிட்டு போய் செல்லில் போட்டாங்க. எந்த செல்லில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் கைதிகள் இருந்தாங்கன்னு சொன்னேன் தெரியுமா, யாரெல்லாம்னா இந்த அவங்க வீட்டு பொண்ணுங்களெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசி அவங்களெல்லாம் தொட நினச்சாரு, அதனால அவங்க மேலே காண்டாயி லெட்டர்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த கைதிகள் இருக்கிற செல்லில் வந்து இவரை வந்து போட்டாங்க. போட்டு இவர் வந்து அப்படியே நட்டுங்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா ஆல்ரெடி அட்டி வேற கொன்று எடுத்துட்டாரா, அதில் வந்து வலி தாங்க முடியாமல் நட்டுங்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க எல்லாரும் சுற்றி உட்காந்து, ஏன் பெருசு உனக்கு இந்த வயசில் தேவையா, அந்தாலும் என்ன கேட்டாலும் பேசாமல் சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு பேசாமல் இருக்க வைக்கணுட்டி நம்ம கான்ஸ்டபிள், நம்ம சப்ஸ்கிரைபர் கான்ஸ்டபிள் உடனே என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு வந்து அவருக்கு அந்த இடத்துல வச்சு மருந்தெல்லாம் போட்டு விட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுத்து அவரை ஜம்முன்னு உட்கார வச்சுட்டாருங்க. உட்கார வச்சு விட்டு தான் இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யார் தெரியுமா, அந்த சாமியார் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த போலீஸ்காரனோட முடி இல்லை நகம் இல்லை காலடி மண், இதில் ஏதாவது ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு அந்த சாமியார் வந்து டைமு அவர் வாயை திறந்து அந்த ஜெயிலில் பேச ஆரம்பிக்கிறாருங்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு, யாரா இவர் இப்படி பேசுகிறாரு. அதுபோக அவர் வாய்ஸே ரொம்ப கொடூரமாக இருக்குமாங்க. நம்ம கான்ஸ்டபிள் சொன்னதை பார்த்தம்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா தம்பி அவருடைய வாய்ஸே வந்து ரொம்ப அந்த டயத்துலலாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் தம்பி. என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்லேயே நான் மறக்கவே முடியாத நாட்கள்னால் அந்த நாட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் உள்ள கைதிகள் எல்லாரும், யோ கிளவா என்ன நீ பேசலாம் செய்வியா அப்படின்னு இவர் பதிலுக்கு பதில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட முடி நகம் காலடி மண் ஏதாவது ஒன்று எனக்கு வேணுங்க. ஏன் கொடுத்தா என்ன பண்ணுவ, பிடுங்கி தள்ளிடுவியோ, இத்தனை நாள் இருக்க நாங்களே ஒன்றும் பண்ண முடியல, நீ என்னத்தை பண்ண போகிற அப்படி இப்படின்னு இவரை போட்டு பயங்கரமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க.
அப்போதான் நம்ம கான்ஸ்டபிள் இருந்துக்கிட்டு இவர் யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்குறாருங்க. எதுக்காக இவர் ஜெயிலுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்கும்போது தான் என்ன தெரியுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு சாமியார். என்ன சாமியார்னா, இந்த பில்லி ஏவல் சூனியம்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சாமியாராங்க. ஒரு குடும்பத்துக்கு மேலே சூனியத்தை வச்சு அந்த குடும்பமே இறந்துட்டாங்களாங்க. கடைசியில் இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லி, ஏன்னா இவர் தான் அந்த குடும்பத்தை கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேஸ் எழுதிட்டாங்க. ஏன்னா சட்டத்தை பொறுத்தளவு அந்த பில்லி சூனியம் அதுக்கு மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாதா. ஸோ இவர் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேஸ் எழுதி தான் இவர் தூக்கி உள்ளே போட்டாங்களாம். ஆனால் உண்மை என்னென்னா, இவர் ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்காராம். என்னென்னா இந்த பில்லி சூனியம் வச்சே. ஸோ அப்போ இவர் இந்த மாதிரி சாமியாருன்னு அந்த போலீஸ் நம்ம கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சொட்டி அவருக்கு கை காலெலாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தையே கருவறுத்துட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கான், அவனை போட்டு எஸ்ஐ இந்த மாதிரி பண்ணிட்டானா, அதனால தான் அதை கேட்டானான்னு சொல்லிட்டு நேராக விறுவிறுன்னு அந்த செல்லுக்குள்ளே போகிறாருங்க. செல்லுக்குள்ளே போயிட்டு அங்கே மிச்சம் உள்ள பசங்க எல்லாருக்கிட்டையும் இந்த சாமியார் யார் என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ கைதிகளுக்குமே ஷாக்கு. இப்பேற்பட்ட ஆளா இவர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த டைம்லலாம் அந்த பில்லி சூனியம்ங்கிறதுலாம் பீக்கில் இருந்த டைம். அந்த 2000 காலகட்டத்திலலாம் யார் குடும்பத்தை அழிக்கணுன்னாலும் சரி, எவன் தொழிலை கெடுக்கணுன்னாலும் சரி, எல்லாருமே கையில் எடுத்த ஆயுதம் வந்து அந்த பில்லி சூனியம் தான். அப்போ அப்பேற்பட்ட மனுஷன் தான் இவர். அந்த பில்லி சூனியத்துலலாம் டாப்பாக இருந்த ஆள் அப்படின்னு தெரிஞ்சொட்டி எல்லாத்துக்கும் கை காலெலாம் நடுங்க ஆரம்பித்து உடனே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா, உங்களை வந்து தப்பாக பேசுனதுக்கு மன்னிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் அப்படி இருக்காருங்க. அப்படி இருந்து என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய முடி, காலடி, மண், நகம் இதில் ஏதாவது வேணும் அப்படின்னு வராங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. அப்பவும் ஒரு கைதி இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, டே, நம்ம குடும்பத்தையும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி எவ்வளவோ நாசம் பண்ணிட்டான். நம்மளே வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி அதுலேருந்து திருந்தணுங்கிறதுக்காக தான் ஜெயிலுக்கு வந்திருக்கோம். கடைசியில் இவன் இங்கேருந்து நம்மளை நிறைய தப்பு பண்ண வச்சு நம்மளை ரொம்ப கேவலப்படுத்தி இவ்வளோ கீழ்த்தனமாக இந்த போலீஸ்காரன் நடத்திட்டு இருக்கான். சட்டம் அவன் கையில் இருந்தால் என்னன்னாலும் பண்ணுவானா. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் விடவே கூடாது, நம்ம சாமியார் கூட சேர்ந்தாதான் முடியும்னு சொல்லிட்டு அந்த கைதிகள் எல்லாருமே சாமியார் கூட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டபிளுக்கு வந்து இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது நாளை பின்ன பெரிய பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து இதில் சுத்தமாகவே விருப்பம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும் தவிர என் பேர் எதுலேயும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் அந்த லெட்டர்லாம் கொடுத்ததோடையே அவருக்கு என் மேலே டவுட்டு. இனிமேலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி மாட்டிங்கன்னா என்னையை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி மேலதிகாரிகிட்ட சொல்லி என்னையை சஸ்பெண்ட் பண்ணிடுவான், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னையை வந்து எதுலேயுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டபிள் வந்து சொல்லிட்டாராங்க. சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி இந்த சாமியாரை வச்சு இந்த போலீஸ்காரன் வாழ்க்கையை சீரழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களும் முடிவு பண்ணிட்டு, சரி சாமி உனக்கு இப்போ என்ன உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அவருக்கு வந்து அவருடைய சிஷியர்கள்லாம் வெளியே இருக்காங்களா, அவங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த பெரிய எஸ்ஐயை வந்து நம்ம கைக்குள்ளே வைக்கணுங்க. எஸ்ஐயை கைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கான்ஸ்டபிள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவருடைய சிஷியங்கள் வந்து பார்த்துட்டாங்கன்னா இவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க சிஷியங்களை பார்க்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கான்ஸ்டபிளே வெளியே போயிட்டு அவங்க சிஷியங்களை தேடி போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய சாமி வந்து உங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த கதையிலேயே நம்ம கான்ஸ்டபிள் பண்ண ஒரே ஒரு ஹெல்ப் இது மட்டும்தாங்க. இந்த கதை சொல்லும்போது அவரே சொன்னார், ப்ரோ என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான் ப்ரோ, நான் அந்த பண்ண தப்புனால தான் அவரோட வாழ்க்கையே மாறிச்சு, அந்த எஸ்ஐயோட வாழ்க்கையே மாறிச்சு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. ஏன்னா என் கண்ணால் அந்த கொடுமைகளை நான் பார்த்துருக்கேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்னோட உயர் அதிகாரி அப்படிங்கிறனால. அந்த பசங்களோட வாழ்க்கைலாம் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு. அதனால் வேறு வழியே தெரியாமல் தான் நான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் வந்து என்கிட்ட சொன்னாருங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படி சொல்லி அனுப்புனாட்டி ஒரு 2 பேர் வராங்கங்க, யார் சாமியாரை தேடி. அப்போது அந்த இடத்துல எஸ்ஐ இருக்கார். எஸ்ஐ இருந்தோட்டி நீங்கள்லாம் உள்ளே பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னுட்டி 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. யார் அந்த சிஷியர்கள் மட்டுமே 5000 ரூபா கொடுத்துட்டி உடனே, ஐயோ நீங்கள் யாரை பார்க்கணும், எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த எஸ்ஐ அப்படி பச்சோந்தி மாதிரி மாறிட்டான். ஏன்னா அவன் பணத்தை பார்த்தா தான் போதுமே. அப்போவும் இவங்க அந்த சாமியாரை போய் கூப்பிட்டு வரும்போது எஸ்ஐக்கு ஷாக்கு.
ஐயோ இவன் இவ்வளோ பணம் கொடுப்பான்னு தெரிஞ்சிருந்தா இவனை அடிக்காமே இருந்திருப்போமேன்னு சொல்லிட்டு, ஐயா எதுவும் நினச்சிக்காதீங்க ஐயா, அன்னைக்கு ஏதோ இதில் இது பண்ணிட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு ஒட்டி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒட்டி. இவரும் வந்து ஆஹா நல்ல வேலைப்பா அப்படின்னு ஒட்டி சாமியார் வந்து இவங்க கிட்ட வந்து என்னெல்லாமோ குசு குசுன்னு பேசுறாரு. ஆனால் இது யாருக்குமே கேட்கல. பட் என்னன்னு நம்ம கெஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி இவருக்கான பூஜைகள் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு. ஏன்னா பூஜை பண்ணிடுங்க இவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கான்ஸ்டபிள் வந்து சொன்னாரா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தலைமுடி, நகம் இல்லை காலடி மண் ஏதாவது ஒன்று வேணும் பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் அந்த 15 பேர் சொன்னேன் பாருங்கள், இவருக்காக லெட்டர் எழுதி போட்டாங்க பாருங்கள், அந்த 15 பேரும் இவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? சாமியாருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போலீஸ்காரன் முன்னாடியே அவனை நக்கல் அடிச்சுட்டு ஓடிடுவாங்களாங்க. ஓடினோட்டி இவர் தான் ஆல்ரெடி ஈகோ முத்தி போய் இருப்பார்லாம், இந்த மாதிரி கைதிகளை கண்டாலே அடிக்கிறவர், அவங்க இப்படி பண்ணால் விடுவாரோ வச்சு சர மாதிரி அடிக்கும்போது அந்த ஆள் அப்படி இப்படின்னு தடுக்கிறேங்கிற பேரில் அவருடைய முடியை வந்து அப்படியே ஒருத்தன் வந்து எடுத்துட்டானாங்க. முடியை எடுத்தவன் இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, அந்த மண்ணில் வச்சு அடிப்பார் தெரியுமா, அப்போ காலடி மண்ணை ஒருத்தன் எடுத்துக்கிட்டானா. இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அவருடைய ஐட்டம்ஸ் தான் கேதர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேதர் பண்ணிட்டாங்களாங்க. கேதர் பண்ணி சாமியார்கிட்ட கொடுத்தோட்டி சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, இதை எப்படியாவது வெளியே கொடுக்கணும், யாருக்கிட்ட? நம்மளுடைய அசிஸ்டண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமியார் முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி அசிஸ்டண்ட்டுகள் 2 பேருமே பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது இந்த வாட்டியும் 10,000 கொடுத்தனால நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்து போயிட்டானாங்க. எஸ்ஐ போன கேப்பில் இந்த சாமியார் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டாங்களாம். இப்போ அந்த அமானுஷ்ய பில்லி சூனிய பூஜையானது ஆரம்பிக்குதாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஜெயிலில் இருக்க அதே டைம் பேரலாக அவங்களுடைய பூஜை பண்ணுற இடத்துல பில்லி சூனிய ஏவல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? அந்த எஸ்ஐ குமாருக்கு. ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையில் அவருடைய முடியோ, அவருடைய நகம், அவருடைய காலடி மண் எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜையை வந்து போட்டு ஒரு பில்லி சூனியத்தை வந்து ஏவல் விட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுமா. எனக்கு எனக்கு இப்போவுமே நம்ப முடியலைங்க, இப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கான்ஸ்டபிள் அண்ணன் என்கிட்ட பேசும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இப்படிலாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த எஸ்ஐயை பழிவாங்கிறதுக்காக எப்படிலாம் பிளான் நடந்து கடைசியில் ஏவல் வச்சு அவனை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பயங்கரமாக பில்லி சூனியம் ஏவல் எல்லாரும் போட்டதுக்கப்புறம் என்னென்னா, எஸ்ஐ வந்து நைட் டியூட்டி பார்ப்பாராங்க. அதாவது என்னென்னா, ஒரு வாரம் பகல்லையும் ஒரு வாரம் இரவுலையும் இருப்பாராங்க. அப்போ நைட் டியூட்டி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலையெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாமியார் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கார். ஜெயிலுக்குள்ளேயே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அன்டயத்தில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தியானம் பண்ண ஆரம்பிச்சோட்டி எல்லா வேலையும் சிறப்பாக முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவங்க எல்லாரும் இருந்துக்கிட்டு, சாமி என்னாச்சு சாமி, சாமி என்னாச்சுன்னு சாமின்னு சொல்லி அந்த 15 பேரும் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏவல் முடிந்து விட்டது, அவன் கதை முடிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொன்னாராங்க. இவங்க எல்லாத்துக்கும் 15 பேருக்கும் எப்படா அவருக்கு என்ன ஆக போகுது, வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை அந்தளவுக்கு சீரழிஞ்சிருக்கு அந்த ஒரு எஸ்ஐனால். இப்போ நிறைய பேர் வந்து நல்லடக்கம் காரணமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது பணக்கார வீட்டு பசங்க வந்து எவ்வளோ தான் கேவலமாக இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவங்க தப்பே பண்ணாமல் ஜெயிலில் நல்லா இருந்தாலும் இவங்க மேலே இந்த மாதிரி இவன் அடிப்படி சண்டை போட்டான், அது பண்ணால் இது பண்ணான்னு சொல்லி இவங்க மேலே ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து இவங்க ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பணம் காசுலாம் பெரிய லெவலில் கிடையாது பார்த்தீங்களா, வக்கீல்லாம் வச்சு வாதாடுறதுக்கு. ஸோ அதனால இவங்க வாழ்க்கையே வந்து இந்த மாதிரி ஜெயிலில் போயிருதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவுமே வருத்தத்தில் இருந்தாங்களாங்க. ஸோ அதனால தான் இவர் ஏதாவது பண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி லெவலுக்கு வந்து இவங்க இறங்குனாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் அந்த ஜெயில் ஃபுல்லாகவுமே ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கிறேங்க. அதாவது என்னன்னா, நிறைய கைதிகள் வந்து இரவு நேரத்தில் நிறைய உருவத்தை பார்க்குறோம், ஒரு மாதிரி மர்மமான நிறைய விஷயங்கள் நம்ம ஜெயிலில் நடக்குதுன்னு சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ளே ஃபுல்லாக ரூமர்ஸ் ஆனது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அது ரூமர்ஸாக உண்மையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒன்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குதுங்க. அந்த ஸ்ப்ரெட்டான விஷயம் எப்படின்னா, ஊருக்குள்ளே முதற்கொண்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டா. என்னமோ அந்த ஜெயிலில் என்னமோ ஒன்று இருக்குது, அந்த ஜெயிலில் என்னமோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே முதற்கொண்டு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அந்த ரூமரான ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா
யோசிச்சு பாருங்கள். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐ இருக்கார் தெரியுமா, இந்த எஸ்ஐக்கு வந்து இதே ரூமர் வந்து எப்படின்னு தெரியாமல் இருக்காதா, தெரிஞ்ச ஒட்டி எஸ்ஐக்கு வந்து அந்த அமானுஷத்துக்கு மேலாம் சுத்தமாக வந்து நம்பிக்கை கிடையாது. இவங்க மூட நம்பிக்கை பயக்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவர் கதவை யாரோ போட்டு டம்னு தட்டுறாங்க, அவருடைய ரூம் கதவை. ஏன்னா இவர் நைட் டியூட்டியில் இருக்கும்போது டக்குன்னு ஓப்பன் பண்ணி என்னன்னு ஒட்டி ஒரு கைதி, அதாவது இவருக்கு நெருக்கமான கைதி, கொஞ்சம் பணக்காரனால, ஐயா நாங்கள் ஒன்று பார்த்தேயா, பயமா இருக்கே, என்னை கொல்ல வருதியா, பயமா இருக்கே, காப்பாத்துங்கன்னு ஒட்டியோ, என்னையா எவனாவது ஒருத்தன் சண்டை கிண்டே போடுதானா, எவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைட் எடுத்துகிட்டு போகிறாருங்க. லைட் எடுத்துகிட்டு போகும்போது லைட் அடிக்கிறாரு, ஏதோ ஒரு உருவம் சட்டார்னு கிராஸ் ஆன மாதிரி இவருக்கு தோணியிருக்கு. ஆனால் இவருக்கு எதுக்கு மேலே நம்பிக்கை கிடையாதுல்ல. ஆனால் இவனும் பார்த்துருக்கான், எஸ்ஐ குமாரும் பார்த்துருக்காரு. ஸோ அந்த இவன் பக்கத்தில் உள்ள கைதி சொல்கிறான், ஐயா அங்கே பாருங்கன்னு வந்துட்டு இவர் பார்த்துட்டாரு. பார்த்தாலும் ஏதோ ஒரு சும்மா பிரம்ம, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயே இருந்துக்கிட்டு சும்மா அறிய உள்ளே போயா எதனால காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்காங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஜெயிலு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சத்த காடாக இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு எஸ்ஐ இருந்துக்கிட்டு, என்ன காலையிலே சவுண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு பார்த்தா, நைட்டு வந்தான் தெரியுமா ஒருத்தன், அந்த நைட்டு வந்தவன் ஃபிக்ஸ் வந்து அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் நைட்டு தான் ஒன்றும் இல்லை, நீ ரூமுக்கு போன்னு அனுப்பி வைக்காரு. காலைல பார்த்தா ஜெயிலு கூட்டமாக இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ஃபிக்ஸ் வந்து இறந்துருக்காங்க. இந்த இடம்லாம் நுர தள்ளி போய் ஃபிக்ஸ் வந்து கை காலெலாம் இப்படி வளைஞ்சி போய் அப்படியே அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறமும் அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாகவுமே பயங்கரமான பேச்சாகிட்டு, அந்த அமானுஷன் தான் ஜெயிலில் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி பேச்சாகுது. இன்னொரு சைடு என்னென்னா, அதிகாரிகள் தான் வந்து அடித்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச்சாக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எஸ்ஐக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா அவர் கண்ட்ரோலில் தானே இந்த ஜெயில் இருக்குது. அப்போ ஜெயிலில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது, நீ என்னையா பண்ணிட்டுருக்க வச்சிட்ருக்கன்னு சொல்லி மேல் இடத்துலேருந்து இந்த எஸ்ஐக்கு ரொம்பவுமே ப்ரெஷராக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் அவருக்கு பிரச்சனை, இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள பிரச்சனை. ஜெயிலுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து அந்த அமானுஷத்தை கண்ணாலே பார்க்குறாங்க. கண்ணாலே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒருத்தர் அடித்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்த முடியல போலீஸ்காரங்களால். ஏன்னா முன்னாடி இவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. இப்போ என்னென்னா, அவங்களே மிருகத்தனமாக சண்டை போட ஆரம்பித்தனால இவரால் கட்டுப்படுத்த முடியல. அந்த ப்ரெஷர் வேறு, அதுபோக மேலிடத்து ப்ரெஷரு, அதுபோக இந்த அமானுஷங்கிற ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊர் மக்கள் வேறு ஏதாவது சொல்கிறாங்க தெரியுமா, இதனால் ரொம்பவுமே ப்ரெஷரில் ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பண்ணனே தெரியாமல் நைட் நேரம் ஃபுல்லாக என்னது அந்த அமானுஷன் நானும் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கண்ணால் முத அந்த அமானுஷத்தை பார்க்குறாருங்க. எப்படி தெரியுமா, இவர் வந்து ஜெயிலில் வந்து கை கழுவுற இடம் இருக்குமாங்க. எல்லாத்துக்குமே காமனாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுற இடம் இருக்குமா. அந்த கை கழுவுற இடத்துக்கிட்ட போய் கை கழுவான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கை கழுவும் போது பார்த்தா ஒரு கலரில் ஒரு உருவம் அப்படி இவர் வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பல்லுலாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சாங்க. நகம்லாம் அவ்வளோ கொடூரமாக வச்சு அந்த ஒரு சவுண்டு போடும் தெரியுமா, அந்த சவுண்டானது அப்படி கேட்டுச்சாங்க. இவர் என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு யார், எஸ்ஐ குமார். பார்த்த உடனே அந்த ரத்த காட்டேரி அந்த சோப்பு கலரில் ஒரு உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு பயத்தில் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போது நைட் டியூட்டியில் இருந்தவர் தான் நம்ம கான்ஸ்டபிளும். அப்போ சார் என்னாச்சு சார்னுட்டு, அங்கே என்னமோ இருக்கியான்னுட்டு இவர் போய் பார்க்குறாரு. இவர் பார்க்கும்போது அந்த உருவம் அப்படியே இருந்திருக்குங்க. அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னதுன்னா, இது அந்த சாமியாரோட வேலை தான், அந்த சாமியார் தான் ஏதோ ஒன்று ஏவி விட்டுட்டான் அப்படிங்கிறதுக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு யார், கான்ஸ்டபிள். ஆனால் கான்ஸ்டபிள் என்ன சொல்லிட்டாரு, ஐயா ஒன்றும் இல்லையா, அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா கான்ஸ்டபிள் பார்த்த உடனே அந்த உருவம் காணாமல் போயிட்டான். ஆனால் கான்ஸ்டபிள் வந்து அதை பார்த்துட்டாரு, அந்த மாதிரி ஒரு உருவம் இருந்ததை பார்த்துட்டாரு, ஆனால் காணாமல் போயிட்டு. அப்போ ஒன்றும் இல்லையா, என்ன நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு இவருக்கு வந்து ரொம்பவுமே ப்ரெஷர் ஆகிட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏகப்பட்ட ப்ராப்ளம் சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டு. இது போக இந்த ரத்த காட்டேரியை வேற கண்ணால் பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஜெயில் ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கும்போது இந்த கைதிகள் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த சாமியாரோட லிஸ்ட்டை இவர் பார்க்குறாரு. அப்போ இந்த சாமியார் எந்த கேஸுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக செக் பண்ணும்போது இந்த சாமியார் வந்து இந்த ஏவல் பில்லி சுனியத்து மூலியமாக தான் இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கான்
அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து எஸ்ஐ குமாருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குதுங்க. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த சாமியார் தான் காரணம், அப்போ இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாமியாரை போயிட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டபிள் சப்ஸ்கிரைபர் கான்ஸ்டபிள் கிட்ட வந்து சொல்லி விட்ருக்காங்க. அப்போ நம்மளுடைய கான்ஸ்டபிளும் வந்து போயிட்டு அந்த சாமியாரை கூப்பிட்டு விட்டுட்டு, சாமி எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரில, திடீர்னு உங்களை கூப்பிடணுங்கார், இத்தனை நாள் அப்படிலாம் கூப்பிட்டது கிடையாது, என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை கூப்பிட்டு அழகாக உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சுட்டு, என்ன சாமி எப்படி போகுது, என்ன ஏது அப்படி இப்படி நார்மலாக பேசுகிறாருங்க. சாமியார் வந்து ஒன்றுமே பதில் சொல்ல. அப்புறம் நம்ம கான்ஸ்டபிள் இருக்கார் தெரியுமா, அவரை வந்து வெளியே போக சொல்கிறாருங்க. வெளியே போக சொன்னாட்டி அவரும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்தீங்களா, அவரும் வெளியே போயிட்டார். அவர் கான்ஸ்டபிள் என்ன நினச்சிட்டாருன்னா ஏதோ டீலிங் பேச போகிறாரு போல், பணம் ஏதாவது தாங்கன்னு சொல்லிட்டு பேச போகிறாரு போல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு. ஆனால் பார்த்தா இவர் வெளியே போனாட்டி கதவை பூட்டிட்டு சர மாதிரி அட்டி போட்டு நொறுக்கி எடுக்காருங்க. கண்ட மணிக்கு போட்டு அடியாங்க. அடிச்ச அடியில் அந்த சாமியார் கத்துறது வந்து வெளியவே கேட்டு இவர் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ஜன்னலை திறந்து பார்க்குறாராங்க. அட்டினா அட்டி, அந்த அட்டியாங்க. உன்னால தான், நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு, அடி அடின்னு அடிங்க. ஆனால் அந்த சாமியார் வந்து உண்மையவே சொல்லலை. ஆனால் அவர் பயங்கரமாக அலறி கத்தி ஒரு கட்டத்துலலாம் மயங்கவே செஞ்சுட்டாராங்க. உடனே என்ன ஆகிட்டு, இவர் கதவை போட்டு டம்முன்னு தட்டியிருக்காரு நம்ம கான்ஸ்டபிள். உடனே கதவை திறந்துருக்காரு. பார்த்தா உயிர் மட்டும்தாங்க இருக்குது, மற்றபடி உடம்புல ஒன்றுமே இல்லையா. அந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்தி அடி கொன்று எடுத்திருக்கான் அந்த எஸ்ஐ. ஸோ உடனே என்ன பண்ணிட்டார், இவர் கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போனால் தான் இவர் பிழைப்பார், இல்லைன்னா சத்தியமாக பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டு, இந்த நாய் பிழைக்கலாம் வேண்டாம் கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாருங்க எஸ்ஐ. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டபிளுக்கு என்ன பண்ணனே தெரில. அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு வந்து இந்த மாதிரி ஜெயிலில் இவன் கஸ்டடியில் இருக்கும்போது செத்துட்டானா பெரிய பிரச்சனையாரு. ஆல்ரெடி ஒருத்தன் ஃபிக்ஸ் வந்து செத்ததுக்கே மேட்ரு பெருசாகிட்டு, இவன் செத்தானா கண்டிப்பாக அட்டாப்சி பண்ணுவாங்க, நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வெளியே இருந்து ஒரு டாக்டரோ ஆம்புலன்ஸையோ ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்து அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டான். ட்ரீட்மெண்ட் பார்த்தோட்டி மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்கார் சாமியார். இதுக்கு நடுவில் அந்த அமானுஷம் வந்து ரொம்பவுமே உச்சக்கட்டத்துக்கு உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டு. எந்த மாதிரினா, அந்த ஜெயிலில் உள்ளவங்க நிறைய பேர் ரொம்ப மர்மமான முறையில் மயக்கம் போடுறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ரொம்ப காய்ச்சலில் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், அதாவது குளிர் காய்ச்சல் எதையோ பார்த்து பயந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குளிர் காய்ச்சலில் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும். அது போக முக்கியமாக இந்த பிரம்ம பிடிச்ச மாதிரி சில பேர் அந்த மூளை வளர்ச்சி, அவங்களோட மூளையே செயல்படாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி அலைவாங்க தெரியுமா, இந்த மாதிரி நடக்கிறதா இருக்கட்டும். அந்த ஜெயிலு ஃபுல்லாகவே ரொம்பவுமே அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸாக நடந்திருக்குங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஜெயிலையே வந்து ஒரு அமானுஷத்தின் மறு உருவமாக வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கருதி இருக்காங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த ஜெயில் வெளியே ஃபுல்லாக பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஜெயில் ஃபுல்லாகவே ஒரு அமானுஷம் நிறைஞ்ச ஜெயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில பேர்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் யார் ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து சுடுகாட்டில் தான் அதை ஜெயிலாகவே கெட்டியிருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுய நினைவுக்கு வாராருங்க. சுய நினைவுக்கு வந்துவிட்டு இவன் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாமியார் முடிவு பண்ணுறாருங்க. முடிவு பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு நம்ம கான்ஸ்டபிள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எஸ்ஐயோட அலறல் சத்தம் வந்து இந்த கான்ஸ்டபிளுக்கு கேட்டிருக்குங்க. உடனே எந்திரிச்சு இவர் குமார் எஸ்ஐக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஓடி போய் அவர் ரூமை பார்க்குறாங்க. அவர் ரூம் வந்து செமையாக பூட்டியிருக்கு, திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஜன்னலையும் திறக்கவே முடியல, பூட்டியிருக்கு. ஆனால் உள்ளேருந்து ரொம்ப கொடூரமான சத்தம் கேட்குதுங்க. எந்த மாதிரி சத்தம்னா, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துறாருங்க அவர் குமார் எஸ்ஐ. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. ஆனால் நம்ம கான்ஸ்டபிளுக்கு வந்து தெரியுது இது ஏதோ ஒரு அமானுஷத்தினால தான் இவர் பாதிக்கப்படுதாருன்னு தெரியுது. ஆனால் உயிர் போகிற லெவலுக்கு இருக்குங்கிறது இவர் யோசிக்கலை. பார்த்தா திடீர்னு கொஞ்ச நேரத்தில் சத்தம் அமைதியாகுது. கதவை போட்டு உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்துருக்காரு. யாரு, நம்ம குமார் எஸ்ஐ வந்து தூக்கு மாட்டி இறந்துருக்காரு. ஆனால் வெளியே உள்ளவங்க எல்லாத்துக்கும் எப்படி சவுண்டு கேட்டிருக்கு. அதாவது நான் வந்து கான்ஸ்டபிள்னு சொல்கிறோம்னா கான்ஸ்டபிள் மட்டும் இருக்க மாட்டார், நம்மக்கிட்ட கதை சொன்னனால அவர் கான்ஸ்டபிள். ஸோ அது போக நிறைய பிசி இருப்பாங்க, நிறைய கைதிகளும் வந்து இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக சத்தம் கேட்கும்போது இவர் யாரோ போட்டு அடிக்கிற மாதிரியோ யாரோ போட்டு கொலை பண்ணுற மாதிரியோ சத்தம் கேட்டுச்சு. உள்ளே பார்த்தா அவர் தூக்கு மாட்டி இறந்துருக்காராங்க. என்ன நடந்துச்சுன்னே யாருக்குமே தெரியல. ஆனால் என்ன எல்லாரும் எப்படி கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா, இவர் வந்து வேலை ப்ரெஷரில் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னென்னா,
யாருக்கு தெரியும்? நம்ம கான்ஸ்டபிளுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஏதோ அமானுஷத்தினாலன்னு சொல்லிட்டு. கடைசியாக அந்த சாமியார் வந்து ரொம்ப பயங்கரமாக சிரிச்சாராங்க அந்த கைதி எல்லாரும் முன்னாடியும். அப்போ அந்த கைதிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த அமானுஷத்தை வந்து பண்ணி தான் அந்த எஸ்ஐ குமாரை வந்து சாவடிச்சிட்டாரு. ஏதோ பில்லி சூனிய ரத்த காட்டேரி ஏதோ ஒரு விஷயத்தை ஏவி விட்டு தான் சாவடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கைதிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம கான்ஸ்டபிளுக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாராங்க, இந்த மாதிரி இவர் தூக்குமாட்டி இறந்துருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி, இவன் என்ன நல்லா தானே இருந்தால் திடீர்னு தூக்குமாட்டி இறந்துட்டான்னு அவங்களே வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா வேலை ப்ரெஷர் தாங்க முடியாமல் தூக்குமாட்டி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணி அவருடைய பாடியே அடக்கம் பண்ணி முடிச்சாச்சாங்க. இதுக்கப்புறம் கான்ஸ்டபிளாக இருந்தார் தெரியுமா, அவர் வந்து அந்த சாமியார்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாமியார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாராங்க. அந்த சிரிப்புலேயே தெரிஞ்சு போச்சா இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதுசான ஆள் வராங்களாம். அந்த ஜெயிலை ஃபுல்லாகவே சீர்திருத்தம் பண்ணி ஃபுல்லாகவே பெர்ஃபெக்டாக மாற்றிட்டாங்களாம். அது போக கொஞ்ச நாள்லேயே அந்த சாமியாரும் வந்து இறந்துட்டாராங்க. 2012 நம்ம அந்த கான்ஸ்டபிளும் வந்து ரிட்டையர் ஆகிட்டாராங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்த ஜெயில் அமானுஷ உண்மை சம்பவங்க. யாருக்குமே, எனக்கு என்னென்னா இதுவரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் கிடைச்சதே கிடையாது. அந்த கான்ஸ்டபிள் புண்ணியமாக நம்மளுடைய சேனலில் இந்த சம்பவத்தை நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த ஊர் பேரையோ இல்லை அந்த மக்களோட பேரையோ அந்த ஆளோட பேரையோ என்னால் மென்ஷன் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த விஷயம் நடந்தது கரெக்டாக தப்பா, இவனுக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும், இல்லை இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது ப்ரோ. ஏன்னா இவன் பண்ணதை நான் எவ்வளோத்துக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு தெரியும். ஆனால் இன்னுமே நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்ஐ. ஸோ அவரை மாதிரி அந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உண்மை சம்பவம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நடந்திருந்தாலும் சரி, அதை நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நம்மக்கிட்ட சொல்லுங்கள். அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய அமானுஷ உண்மை சம்பவத்துக்கு நம்ம ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? வணக்கம்.